வணக்கம். வணக்கம். திரௌபதி 2 வந்து வெற்றிகரமா 2வது வாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படின்னு யாரு சொன்னா? நிறைய திரை விமர்சனம் பண்றவங்களாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம், ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாலே பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அந்த திரைப்படத்தை. அப்படிதான் ஊருக்குள்ளே இந்த இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். இவர் தான் சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு வெற்றிகரமாக 2வது வாரம் ஓடுதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி யாரும் விமர்சகர்களோ இல்லை ரசிகர்களோ யாருமே சொல்கிறதில்ல. இந்த படத்தோட திரைக்கதையே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆமை நத்தை இது கூட வேகமாக நடக்குதான். தெரியுமா அது உங்களுக்கு? ஆமை நத்தையெல்லாம் வேகமாக நடக்குது, ஆனால் இந்த திரைப்படத்தோட திரைக்கதை நகர மாட்டேங்குதான். இதுதான் இந்த படத்துக்கான வந்திருக்கிற விமர்சனம். ஆனால் இவர் வந்து ஊரெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு 2வது வாரம்னு சொல்லி. அப்புறம் எதுக்கு ஓடாத படத்துக்கு வந்து வெற்றி விழா வெற்றியாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க? வேற எதுக்கு? அடுத்த திரைப்படத்திற்கான ஏமாளி தயாரிப்பாளரை பிடிக்கணுமா இல்லையா? இப்போ 4-5 படம் எடுத்துட்டாரு. நீ அடுத்த படத்துக்கு வந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சின்னு சொன்னால் தான் அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர் கிடப்பாங்க. அந்த தயாரிப்பாளரை பிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆள் இவர் வந்து படம் வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா வடிவேலு சொல்லுவார்ல, வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி நாச்சியப்பன் பாத்திர கடையில் போய் ஒரு பெரிய கப்பை வாங்கிட்டு வந்துட்டு கொண்டுக்கிட்டு போவார் வீட்டுக்கு. அங்கே போய் அந்த அம்மாவிட்ட போய் கொடுத்த உடனே, அம்மா நான் போட்டியெல்லாம் ஜெயிச்சு கப்பு கப்பாக வாங்கிட்டு வரேனே, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு அப்படின்னு துப்பும் அந்த அம்மா. அந்த மாதிரி இவர் அடுத்த பட தயாரிப்பாளருக்காக இந்த மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு. ஆனால் மக்கள் உண்மையிலேயே நம்பலாம் இல்லை, இந்த படம் வெற்றியா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி வந்து யாரோ 2 பேர் வந்து ரிவ்யூ கொடுத்து நெகட்டிவா பண்ணதுனால தான் அவரோட படம் ஓடலை, இல்லாட்டி பாகுபலி மாதிரி அவர் படம் ஓடி இருக்குன்னு சொல்றாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவதார் ரேஞ்சுக்கு 1000 கோடியே வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரா? நல்லா சொல்லுவார். யாராவது 2 பேர் ரிவ்யூ கொடுக்கறதுனால ஒரு படம் ஓடாமல் இருக்குமா? யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறதுனால ஒரு படத்தோட வெற்றியை தடுக்க முடியுமா என்ன? அதெல்லாம் முடியவே முடியாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் போய் பார்க்க போகிறாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வெளியான உடனே மங்காத்தா திரைப்படத்தோட ரீரிலீஸ்னால தான் என் படத்தை பற்றி ரசிகர்கள் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் வடித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அது இதுக்குன்னா இவருக்கு எப்படின்னா தோல்விக்கு இவர் மேலே இருக்கிற குறையை வந்து ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. யார் மேலேயாவது பழியை தூக்கி போடணும். ஃபஸ்ட்டு அஜித் மங்காத்தா படத்து மேலே போட்டார். அவங்க அஜித் ரசிகர்கள்லாம் இவர் கடுமையாக விமர்சனம் பண்ணவும் தற்பொழுது இந்த மாதிரி மாற்றி சொல்கிறாரு. ரிவ்யூ வந்து அதாவது நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இவருக்கே ஒழுங்காக படம் எடுத்தால் மக்கள் ஒழுங்காக ரிவ்யூ கொடுப்பாங்க. கண்டிப்பாக நல்ல படத்தை எப்போதுமே தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க. இவர் படமே எடுக்க தெரியாமல் படத்தை எடுத்துட்டா மக்களுக்கு வந்து விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. நீ முதல்ல மனச்சாட்சிப்படி ஒரு படத்தை நல்ல படத்தை எடுத்து கொடு, மக்கள் உண்மையிலேயே நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நிறைய திரைப்படங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ மோகன்ஜி அவருக்கு எதுவும் விருது கொடுக்கலைங்களா? திரௌபதி 1 எடுத்திருக்காரு, அதுக்கு எதுவும் இருக்குது, ஒரு விருது இருக்குது கண்டிப்பாக. நவீன் விருதுன்னு ஒரு விருது இருக்குது. அந்த விருது இவருக்கு தான், இவருக்குன்னு எழுதப்பட்ட ஒரு விருதுனா நவீன் விருது. அதை போய் தலைவரே நீங்கள் போய் அந்த விருதை போய் வாங்கிக்கோங்க. ஆமாம், இந்த ஆஸ்கார் விருது தெரியும், அப்புறம் வந்து ஃபிலிம்ஃபேர் விருது தெரியும், தமிழ்நாடு அரசு கொடுக்குற விருது கூட தெரியும். இது என்ன நவீன் விருது? நவீன் விருதுனா தனக்குத்தானே ஒரு விருது கொடுத்துக்கிறது பேர் தான் நவீன் விருது. இவர் படத்துக்கு இவரே விருது கொடுத்துக்குவாரு. இது புதுவிதமான ஒரு விருது. ஆமாம் ஆமாம், அதாவது நாச்சியப்பன் பாத்திர கடை மாதிரி நவீன் விருது, வேற ஒன்றும் இல்லை. அதுதான்